ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம். பார்ட் 1 போட்டிருப்பேன், அதில் ரெசிபி முடிச்சதை காமிச்சிருப்பேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய், இல்லை நீங்கள் எந்த ஆயில் வச்சுக்கிறீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, சீரகம், வெந்தயம், 2 உணர்ந்த மிளகா அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப வாசனை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் சொல்கிறேன், கடுகு, சீரகம், வெந்தயம், தோரம் பருப்பு, அதுக்கப்புறம் உணர்ந்த மிளகா, பெருங்காயம், கறிவேப்பிலை. எப்போதும் போல் இதை தாளிச்சிக்கோங்க. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. ஏன்னா வெண்டைக்காய் இந்த பிள்ளைங்க பொரித்து கொடுத்தா சாப்பிட்றாங்க, ஆனால் அது திக்கினூண்டு ஆகிடும். 1 கிலோ நம்ம வதக்கினா தான் 1/2 கிலோ ஆகி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பற்றி வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி குழம்பா வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் வெண்டைக்காய் போகும். அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது இருக்கோ அதை நல்லா போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போட்டுக்கிறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் இல்லை. நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பூண்டை இப்பயே உரித்து போட்டுக்கோங்க. நான் வடவம் தான் தாளிக்க போகிறேன், அதனால் நான் பூண்டு போடலை. நாட்டு தக்காளி, வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தக்காளி ரொம்ப சூப்பராக பொருந்தி வரணுங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா தக்காளி போட வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி புளிக்குழம்பு பண்ண போகிறீங்க, வெண்டைக்காய் மண்டி புளிக்குழம்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி வேணும். அந்த மாதிரி நாட்டு தக்காளி கிடச்சா ரொம்ப நல்லது. புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்லாம் கிடையாது, நல்லா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு. அது கூடயே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். கொஞ்சம் உப்பு போட்டுட்டிங்கன்னா துளி உண்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடும், நல்லா வதங்கிடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு. மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 புளிக்குழம்பு வீடியோவில் ஜஸ்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு வச்சதை காமிச்சிருப்பேன். இதுதான் பார்ட் 2 வீடியோ, பாருங்கள். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குங்க. இதே பொரியலாக இருந்தால், நம்ம வெண்டைக்காய் பொரியல் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். முதல்லையே வெறும் கடாயில் ஒரு பரட்டிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிங்கன்னா குழப்பு வராது. பட் இப்போ நம்ம புளிக்குழம்புக்கு பண்ணுறோம் அப்படின்றதுனால வெண்டைக்காவை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. கொஞ்சம் குழன்னு தான் வரும், பயப்படாதீங்க. நல்லா ஒரு பரட்டிட்டு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடிடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை மீடியம் ஃப்ளேம் வைங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. இப்போ திறந்தாச்சு. ஓரளவுக்கு வெண்டைக்காய் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இல்லை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை, சாம்பார் பொடி இருக்குது அப்படின்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. எங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூளே இருக்குது. நான் எனக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அப்படின்னா 4 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கணும். இல்லை குழம்பு தூள் இருந்ததுன்னா டைரெக்டாக 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா பிரட்டி விடுங்க. மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பொடி இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள். வெறும் மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு தனியாத்தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அந்த ஸ்மெல் வரணுன்னா. ஏன்னா வெறும் மிளகா தனியானா அதில் எந்த இதுவும் இருக்காது, ஃப்ளேவரும். ஒரு 2 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. பார்த்திங்களா, அந்த மிளகா அப்படி மஞ்சள் பொடி ஓரளவுக்கு பச்சை வாசனை போயிருக்கும். இப்போது வெண்டைக்காய் உடையவே இல்லை பாருங்கள். இதில் நம்ம புளித்தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளித்தண்ணி ஊற்றிடலாம். புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 200 ml வர அளவுக்கு கரைச்சி வச்சுட்டு அதையும் கொட்டிட்டு ஒரு டம்ளர் பச்சை தண்ணியும் விட்டு, இப்போ உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்படுதுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா
கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக புளி தண்ணி வேணுங்க. புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு ஊற வச்சு நல்லா ஒரு 200 ml தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி கொதித்து வந்திருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் புளிக்குழம்பு தலைன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, காரம் டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் காரப்பொடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸஸாக நம்ம கொதிக்க விடணும். நல்லா கமன்னு வீடே மணக்குங்க. அந்த வெந்தயம், பெருங்காயம், துவரம்பருப்பு வாசனை. ஒரு சின்ன இஞ்சி துண்டு அளவுக்கு வெல்லம் கட்டி போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுண்டு உங்கள் வீட்டில் தாளிப்பு வடகம் இருக்கும் இல்லைங்களா, அந்த தாளிப்பு வடகத்தை போட்டுருங்க. இந்த வடகம் வந்து சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, வெந்தயம், கடுகு, பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்ச தாளிப்பு வடகம். சில பேர் இந்த தாளிப்பு வடகம் போடுறதுனால வெங்காயம் கூட போட மாட்டாங்க. இந்த அளவுக்கு நல்லா வடகம் பொரிஞ்ச உடனே அதை இறக்கி வச்சுருக்கிற குழம்புல போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் புளிக்குழம்பு கமன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் வெண்டைக்காய் புளிக்குழம்பு, எல்லாருக்கும் பிடிக்கும். என்னென்னா அந்த புளி அளவு தான் தக்காளி பழம். நீங்கள் எப்படியும் ஒரு 4 தக்காளி பழம் போட போகிறீங்கன்னா சின்ன லெமன் அளவுக்கு ஒரு முழு நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. 2 தக்காளி தான் போட போகிறீங்க அப்படின்னா புளி அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரப்பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த புளிக்குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ வச்சுருக்கிற அளவு எத்தனை பேர் சாப்பிட்லான்னா ஒரு 6 பேர் நல்லாவே ஊற்றி சாப்பிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெண்டைக்காவை நான் வந்து நறுக்கி வச்சுட்டேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 4 நாட்டு தக்காளி, ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துடலாம். சுட சாதம். இது வந்து துவரம்பருப்பு கீரைத்தண்டு, அரைக்கீரைத்தண்டு போட்டு கூட்டு. துவரம்பருப்புங்க, கடலைப்பருப்பு இல்லை. அரைக்கீரை நம்ம ஆஞ்ச பிறகு அந்த தண்டு மீந்திருத்து, அந்த தண்டெல்லாம் நல்லா நறுக்கிட்டு துவரம்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணியாச்சு. பார்த்தீங்களா புளிக்குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதான் நம்ம வீட்டில் செஞ்ச சமையல். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.